என்ன தலைவருக்கு நீ யாரு? என்ன தலைவருக்கு நீ யாருங்க? சொல்லதான் செய்யணும். தள்ளி விடுவீங்களா? தள்ளி விடுவீங்க. புரியுதா? நீங்க தான் தள்ளி விட்டீங்க. என்ன தள்ளுவீங்க? என்ன அதுக்கு தள்ளுவீங்க? ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இன்னைக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு ஒவ்வொரு விஷயத்தையும் இந்த வீடியோவில் நம்ம பேசலாம். ஸோ முதல் விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம பார்வதி மற்றும் கமருதீன் இவங்க ரெண்டு பேருமே மிட் நைட் நேற்று இரவு பேசின விஷயத்த இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதாவது பார்வதி ரொம்ப தெளிவாக சொல்கிறாங்க, நமக்குள்ள இந்த பவுண்டரியை தாண்டி ஒன்று போயிட்டு இருக்குல்ல, இந்த லெவலை தாண்டி ஒன்று அது வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு என்ன ஒரு டவுட்னா, இதை இவங்க ரெண்டு பேருமே கவர் போட்டு தான் சாப்பிடுவேன்னு சொல்லி பேசிக்கிட்டாங்க பார்த்தீங்களா. காலையில் மத்தியானம் நைட்டு சாப்பிடுவோன்னு பேசினாங்களே, பார்வதி கூட ரொம்ப பசியாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்கல்ல, அப்போவே இந்த பவுண்டரியில் ஒன்று போட்டிருந்தா மக்கள் இந்த கருமாந்திர காட்சியெல்லாம் பார்த்துருக்க மாட்டாங்கல்ல. அது மட்டும் இல்லை, ஜெயிலுக்குள்ளே பேசினது, கமருதீன் மடியில் பத்து தூங்குனது, காலை தூக்கி கண்ட இடத்துல போட்டது, இதெல்லாம் பார்வதி பண்ணாமல் அப்போவே இந்த விஷயத்தை பற்றி பேசியிருக்கலாம். இப்போ வந்துட்டு இந்த விஷயத்த கமருதீன் கிட்ட பேசணுன்னா கமருதீன் கொஞ்சம் கடுப்பாக தான் ஆகிட்டார். பிகாஸ் அவர் பேச வந்ததே நமக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பை தாண்டி கொண்டு போகலாமா அப்படின்றது தான். பட் பார்வதி வந்துட்டு இப்போ வந்துட்டு வேண்டாம், நமக்கு இந்த ரிலேஷன்ஷிப் வேண்டாம், அந்த பவுண்டரியை தாண்டி போகிறது வேண்டாம், வெளியே போனாலுமே வேண்டாம் அப்படின்ற மாதிரி பார்வதி இந்த ரிலேஷன்ஷிப்க்கு இந்த இடத்துல ஒரு முடிவு கட்டுறாங்க. ஏன்னா நேத்தே வந்துட்டு அன்வான்டா டச் பண்ணுறாரு கமருதீன் அப்படின்னு திவாகர் கிட்ட சொல்லியிருந்தாரு. அண்டர்லைன் அன்வான்டா டச் பண்ணுறாரு, எனக்கு அது ஃபீல் ஆகுது அப்படின்ற மாதிரி கமருதீனை பற்றி பேசியிருந்தாங்க திவாகர் கிட்ட. தென் எனக்கு தெரிஞ்சு அதுக்கப்புறமா தான் இந்த முடிவை எடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். அடுத்த நாள், அதாவது இன்னைக்கு காலையில் ஆயிடுச்சு. ஸோ வழக்கம் போல் வந்துட்டு எல்லாமே பாட்டு போட்டோம்னா டான்ஸ் ஆடினாங்க. ஸோ காலையில் எழுந்த உடனே இந்த கேமரா ஃபைட் ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ சொல்ல போகிற விஷயத்த மட்டும் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. காலையில் நம்ம திவாகர் மற்றும் கலையரசன் இவங்க ரெண்டு பேருமே ரீல்ஸ் பண்ணும்பொழுது, துஷார் கூட ரீல்ஸ் பண்ணும்பொழுது சட்டையை கழட்டி வச்சிருந்தாரு நம்மளுடைய திவாகர். இதை பார்த்து அண்ணா எனக்கே கண்ணு உறுத்துது, தயவு செஞ்சு அந்த சட்டையை போடுறியா அப்படின்னு முதல்ல நீ சட்டை போடாமல் இருந்தா என் கண்ணு உறுத்துது, எனக்கு ஒரு மாதிரி இருக்கு, நீ போடு அப்படின்னு சொன்னதே பார்வதி தான். ஸோ நான் இதை எதுக்காக நோட் பண்ணிக்கோங்கன்னு சொன்னது உங்களுக்கு பின்னாடி தெரிய வரும். ஸோ அந்த இடத்துலையே திவாகருக்கும் வினோத்துக்கும் சண்டை வந்துச்சு. பிகாஸ் ஆஃப் ஃபஸ்ட்டு வினோத் போயிட்டு அந்த கேமரா முன்னாடி நின்று திவாகர் ரீல்ஸ் பண்ணதை மறைச்சாருன்றது தான். அதுக்காக ரொம்ப கடுப்பாயிட்டாரு திவாகர் அவர்கள். திவாகர் கடுப்பாயிட்டு தான் பிரவீனை கூப்பிட்டு வச்சு, நான் ரீல்ஸ் பண்ணும்பொழுது இவன் கேமராவை மறைக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்த ஆரம்பிச்சிட்டாரு. உங்களுக்கே தெரியும் திவாகர் அவர்கள் எப்படி கத்துவாருன்ட்டு. ஸோ அந்த மாதிரி பயங்கரமாக கத்த ஆரம்பிச்சிட்டாரு. அவருக்கு முன்னாடி பார்வதி பேசினா கூட எடுப்படாது, அந்த மாதிரி சொன்ன விஷயத்த கத்தி திரும்ப சொல்லிக்கிட்டே இருப்பார். அதனால தான் பார்வதி வந்துட்டு திவாகர் கிட்ட கூட அந்த அளவுக்கு வச்சுக்கிறதே கிடையாது. பிகாஸ் ஆஃப் திவாகர் பேச ஆரம்பித்தா பார்வதிலாம் ஒன்றுமே கிடையாது. திவாகர் முன்னாடி பார்வதியோட பப்பு வேகாது. அதனால தான் திவாகர் கலந்து போகாமல் டைட்டாக பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க நம்மளுடைய பார்வதி. ஸோ இந்த சண்டை போய்கிட்டே இருக்கும்பொழுது பிரவீன் வந்துட்டு வீட்டு தலை. ஸோ அவர் வந்து இதுக்கு பஞ்சாயத்து பண்ணும்பொழுது அங்கேயுமே பிரச்சனை தான் வருது. நீ உன்னோட ஃப்ரெண்டு வினோத்துன்றதுனால நீ பயாஸ்டாக இருக்க, நீ எல்லாம் வந்துட்டு தலைவனாக்கவே தகுதி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வார்த்தைகளை விட்டுக்கிட்டு இருக்காரு. பிரவீன் வந்துட்டு மேபி பயாஸ்டாக இருந்திருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். பட் ஆனால் இவர் வார்த்தையை ரொம்ப அளவுக்கு அதிகமாக விட்டுக்கிட்டு இருக்காரு. ஒருவேளை திவாகர் வார்த்தையை விடலன்னு வச்சுக்கோங்களேன், இன்னைக்கு முழுக்க அவருக்கு தான் ஃபேவர் ஆகியிருந்திருக்கும். ஆனால் விக்கல்ஸ் சொன்ன ஒரு வார்த்தை இருக்குல்ல, அவன் உன்னை கன்னத்தில் அரைஞ்சிட்டான்னு சொல்லிட்டு நீ கத்தி எடுத்து அவனை வெட்டிட்ட அப்படின்னு சொன்னார்ல, அதுதான் எனக்குமே தோணுது. அவங்க பண்ண தப்பை விட நீ பல மடங்கு அதிகமாக திரும்பி தப்பு பண்ணுற பற்றியா, அங்கே தான் வந்துட்டு திவாகர் பயங்கரமாக வந்துட்டு விட்னஸ் ஆகிடுறாரு. ஸோ அது ரொம்ப தெளிவாகவே தெரியுது. ஒரு வழியாக அது முடிஞ்சதுக்கு அப்புறமா மறுபடியும் ஒரு பிரச்சனை வருது. அந்த பிரச்சனை என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அவர் வெளியே போயிட்டு ரீல்ஸ் பண்ணும்பொழுது, அதாவது வெளியே கார்டன் ஏரியாவுக்கு முன்னாடி ஒரு இடம் இருக்குல்ல, அங்கே போயிட்டு ரீல்ஸ் பண்ணார் கலையரசன் கூட. அங்கேயும் சட்டையை கழட்டி வச்சுட்டு பண்ணார். இப்போ தெரியும் ஏன் முன்னாடி பார்வதி வந்துட்டு திவாகர் அப்படி சொன்னாங்கன்றதை நான் ஏன் அவ்வளோ அழுத்த நிறுத்தமாக சொன்னன்றது உங்களுக்கு இப்போ தெரியும். அப்படி பண்ணிக்கிட்டு இருக்கும்பொழுது நம்ம பிரவீன் வந்துட்டு ஒரு 4-5 தடவை திவாகர்னு கூப்பிட்டு திரும்பவே இல்லை. ஏன்னா பிக் பாஸ் வந்துட்டு அந்த செக்கிங் பண்ண சொல்லியிருக்காரு. ஒவ்வொரு நாளும் அவங்க எக்ஸ்ட்ராவாக ஏதாவது வச்சுருக்காங்களா, ட்ரெஸ் கோடை ஒழுங்காக போட்டிருக்காங்களா அப்படின்றது செக் பண்ணுறது தலையோட வேலை.
அந்த செக்கிங்கை வந்துட்டு பிக் பாஸ் சொன்னதுனால பிரவீன் போயிட்டு திவாகரை வந்துட்டு அதுக்கு அரேஞ்ச் பண்ண சொல்கிறாரு, சட்டையும் போட சொல்கிறாரு. பிகாஸ் ஆஃப் அவங்க யூனிஃபார்மாக கரெக்டாக போட்டிருக்கணும். திவாகர் வந்துட்டு பேர் பாடியாக சட்டையை கழட்டிட்டு அந்த இடத்துல ரீல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ பிரவீன் 2-3 வாட்டி கட்டினதுக்கு அப்புறமா கடுப்பாயிட்டு திவாகரை தள்ளிலாம் விடல. திவாகர் அப்படி ஒதுக்கிட்டு அவரோட கையை வச்சு ஒதுக்கிட்டு போயிட்டு கேமராவை மூடுறாரு. ஏற்கனவே வினோத் வந்துட்டு அந்த கேமராவை மூடின காரணத்தினால ரொம்ப கடுப்பாக இருந்த திவாகர் மறுபடியும் பிரவீன் கேமரா மூடினதுனால செம்ம காண்டாயிட்டாரு. உடனே அவர் பிரவீனை பிடிச்சி 4 வாட்டிக்கு மேலே தள்ளி விட்டு பிரவீனுடைய எல்போவில் வந்துட்டு ஒரு கீரல் ஏற்பட்டு ரத்தமே வந்துடுச்சு. அதுக்கு ஃபர்ஸ்ட் எய்டும் செய்யப்பட்டுச்சு. அந்த இடத்துல அவங்களுக்கு அளவுக்கு அதிகமாக வந்துட்டு சண்டை வர ஆரம்பிச்சிடுச்சு. திவாகருடைய ஒரே பாயிண்ட் மட்டும்தான், நான் ரீல்ஸ் பண்ணும்போது எவனும் வந்து கேமராவை மறைக்கக்கூடாது அப்படின்னு தான். ஆனால் பிரவீன் வந்துட்டு பிக் பாஸ் சொல்லி அவரை கூப்பிட்டு அந்த செக்கிங்காக வர சொன்னதுக்காக பிரவீன் லைட்டாக ஒதுக்கிட்டு போனதும் தப்பு தான், கேமராவை மறைச்சதும் தப்பு தான். ஆனால் நீ அதுக்கு பிரவீனை 3 வாட்டி தள்ளி விட்டு பிரவீன் கையில் ரத்தக்காவே வாங்கிட்டேன். இந்த பிரச்சனை பெருசாகிட்டே இருக்கும்போது கனி வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, அண்ணே முதல்ல நீங்கள் சட்டையை போடுங்க, சட்டை இல்லாமல் இப்படி ரீல்ஸ் பண்ணுறது எங்களுக்கு பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி இருக்கிறேன் அப்படின்னு நம்ம கனி வந்துட்டு சொன்னாங்க. இதுக்கு முன்னாடியே பார்வதி, அதாவது நான் இந்த விஷயத்துக்கு முன்னாடி ஒரு 1/4 மணி நேரத்துக்கு முன்னாடி பார்வதியும் திவாகர் கிட்ட இதே விஷயத்தை தான் சொன்னாங்க. முதல்ல சட்டையை போடு, எனக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதே விஷயத்தை தான் இப்போ கனியும் சொல்கிறாங்க. அந்த இடத்துல பார்வதி சொல்லும்பொழுது வாயை மூடிக்கிட்டு இருந்த திவாகர் இப்போ வந்துட்டு கத்த ஆரம்பிக்கிறான் கனிக்கிட்ட. நான் சட்டை போடாமல் பண்ணுவேன், எப்படி வேணாலும் பண்ணுவேன், அதை நீங்கள் கேட்கக்கூடாது, இந்த ரீலை இப்படி தான் பண்ணணும், அதெல்லாம் நடிப்பு, அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது அவன் சொல்லும்போது தான் எனக்கு செம்ம காண்டு வருது. திவாகர், நீ அங்கே இருக்கவங்களை அசிங்கமாக பேசு, அடி, அதெல்லாம் எனக்கு பிரச்சனையே கிடையாது. ஆனால் இதெல்லாம் நடிப்பு, உன்னை தவிர யாருக்கும் தெரியாதுன்னு சொல்கிற பற்றியா, அதைத்தான் என்னால் ஏற்றுக்கவே முடியல. ஸோ கனி வந்துட்டு திடீர்னு ஒரு ஓமை சொல்கிறதுன்னு சொல்லி தப்பாக சொல்லிட்டாங்க. ஜட்டி மட்டும் போட்டுக்கிட்டு இருந்தால் யாருக்காவது பார்க்க பிடிக்குமானே அப்படின்னு சொல்கிறத கொஞ்சம் வேகமாக சொல்லியிருக்கணும். ஜட்டி போட்டுக்கிட்டு பண்ணா அப்படின்ற சொல்கிற முன்னாடியே பட்டுன்னு அந்த இடத்துல திவாகர் ரைஸ் ஆகிட்டார். உடனே வந்துட்டு நான் ஜட்டி போட்டு பண்ணணும்னு சொல்கிறா, ஜட்டி போட்டு பண்ணணும்னு சொல்கிறா, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிச்சிட்டா திவாகர். அவர்கிட்ட பேசி புரிய வைக்கவும் முடியாது. பிகாஸ் அந்த ஆளுக்கு அந்தளவுக்கு வந்துட்டு மென்டல் ஹெல்த்தே கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் திவாகர் வந்துட்டு ஒரு மனநோயாளி. அவரை வந்துட்டு யாராவது பாவம் புண்ணியம் பார்த்து எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு மென்டல் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்கலாம். விஜய் டிவி எப்படி இந்த ஒரு மனுஷனை வந்துட்டு மென்டல் ஹெல்த்தெல்லாம் செக் பண்ணி உள்ளே விட்டாங்கன்னே தெரியல. பிகாஸ் அவர் ஒரு மனநோயாளி, அது கன்ஃபார்ம் தான். ஸோ அந்த நோயாளியை வந்துட்டு புரிஞ்சிக்காமல் கனியும் வந்துட்டு அப்படி பேசிட்டாங்க. ஆனால் கனி பேசுனதுலையுமே ஒரு மேட்ரு இருக்குது. இந்த வீட்டுக்குள்ளே எத்தனையோ பேர் வந்துட்டு துணி இல்லாமல், அதாவது சட்டை போடாமல் இருந்திருக்காங்க. அப்பெல்லாம் சொல்லாத கனி இப்போ ஏன் சொல்லணும்? அந்த இடத்துல கனி மேலேயும் தப்பு இருக்குது. உடனே திவாகர் பேசினா பார்த்தீங்களா, அதையும் யாராலையுமே ஏற்றுக்கவே முடியாது. அதுக்கு திவாகர் என்ன சொல்லிட்டான் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் எஃப்ஜேவை கட்டி பிடிக்கிறீங்கல்ல, அதை கூட தான் பார்க்கறதுக்கு எனக்கு அநாகரிகமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டான் அந்த படவா ராஸ்கல். இதை வந்துட்டு நானுமே கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, கனி கூட கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. குடுகுடுன்னு ஓடி போயிட்டு பாத்ரூமில் அழ ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ என்னோட கேள்வி என்னன்னா, இந்த பொம்பளை பொறுக்கி திவாகர் இருக்கான்ல, அவன் வந்துட்டு அரோராவை முத்தம் கொடுக்க ட்ரை பண்ணுறான், கட்டி பிடிக்க ட்ரை பண்ணுறான், பார்வதி வேணான்னு சொல்ல வந்துட்டு ஏதாவது டச்சு பண்ணிக்கிட்டே இருக்கான். அவன் பண்ணுறது எல்லாமே பேட் டச். நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுவோம்ல, குட் டச் பேட் டச்சுன்ட்டு. அவன் பண்ணுறது எல்லாமே பேட் டச். எப்படா பொம்பளை கிடைக்கும், லைட்டாக கையை தொட்டுடலாம், இல்லை ஏதாவது தொட்டுடலாம் அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்க ஒருத்தன் தான் திவாகர். அதில் எந்த டவுட்டுமே கிடையாது. அவன் இன்னசென்ட்டுன்னு சொல்லிங்கன்னா கூட, இன்னசென்ட்டுன்ற போர்வையில் அவன் பொம்பளை பொறுக்கி தான், அதில் எந்த டவுட்டுமே கிடையாது. ஏன்னா இதுக்கு முன்னாடி அவன் மேலே வந்து நிறைய கேஸ் இருக்குது, இந்த பெண்கள் கிட்ட சில்மிஷம் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் இந்த விஷயத்தை வந்துட்டு திவாகர் சொல்கிறான்னா அவனுக்கு சத்தியமாக அதுக்கு அவனுக்கு அருகதையே கிடையாது. உடனே கனி உள்ளே போயிட்டாங்க. இந்த இடத்துல எஃப்ஜே வந்துட்டு எகிரி குதிக்க வந்துட்டார். திவாகர் பேசினதை யாராலையும் ஏற்றுக்க முடியல பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே. பார்வதியே வந்துட்டு ஆக்சுவலாக இந்த விஷயத்துக்கு திவாகரை எதிர்த்து தான் பேசியிருக்கணும். ஆனால் முடியாதுல்ல, ஏன்னா பார்வதியோட சொம்பு தான் திவாகர். பார்வதி இல்லைனா திவாகர் கிடையாது, திவாகர் இல்லைனா பார்வதி கிடையாது. ஸோ பார்வதிக்கு தான் ஒன்றா திவாகரை கூட்டின்னு வந்தால் தான் அந்த ஆள் வந்துட்டு லூசுத்தனமாக வரமுறை இல்லாமல் பேசுவான், அந்த ஆள் சப்போர்ட் வேணும்னு சொல்லிட்டு பார்வதி இதுக்கு முட்டு கொடுக்குறாங்க. அதாவது கனியும் எஃப்ஜேவும் கட்டி பிடிக்கிறது தப்பு அப்படின்றது திவாகர் சொன்னதுக்கு அதுக்கு பார்வதி முட்டு கொடுக்குறாங்க. அப்போ பார்வதியும் கம்ருதினும் நைட்டில் பேசுகிறது, கட்டி பிடிச்சி தூங்குறது, நெஞ்சில் படுத்து தூங்குறதெல்லாம் திவாகருக்கு அநாகரிகமாகவே தெரியலை போல் இருக்கிறது. இருந்துட்டு போட்டோம். பட் இந்த மாதிரி வந்துட்டு அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவர் சொல்கிறாரு, அதாவது நான் சட்டை இல்லாமல் நடிக்கிறது வந்துட்டு கனிக்கு அநாகரிகமாக தெரிந்தால் அவங்க எஃப்ஜேவை கட்டி பிடிக்கிறது எனக்கு அநாகரிகமாக தெரியுது அப்படின்னு திவாகர் சொன்னதை அங்கே இருக்க யாராலையும் ஏற்றுக்க முடியல, என்னாலையும் ஏற்றுக்கவே சுத்தமாக முடியலங்க.
அது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறமா எஃப்ஜே வந்துட்டு திவாகரை பிடிச்சி அடிக்க ஓடி வர அந்த இடமே கலவரமாகுது. இவன் என்னவோ உத்தம மாதிரி ஆதிரை கூட நீவும் போய் தனியாக உட்காந்துருந்தேன்னு சொல்லிட்டு சொன்னான் பாருங்க. அந்த இடத்துல சபரி கொந்தளிச்சிட்டார். என்ன சொன்ன, ஆதிரை கூட வந்துட்டு அவன் ஒன்றும் உத்தமம் இல்லையா, என்ன சொல்ல வர நீ, இல்லாத ஒரு பொண்ணை பற்றி பேசிகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சபரியும் கத்த ஆரம்பிக்கிறாரு. இந்த இடத்துலையும் திவாகரை செருப்பை கழட்டி அடிக்கணும். ஏன்னா ஆதிரை கூட எஃப்ஜே இருந்ததெல்லாம் ரொம்ப அசிங்கமான விஷயம்தான். ஆனால் எவன் சொல்கிறான் பார்த்தீங்களா, அதை வேற யாராவது அந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே ஒரு 6 பேர் இருக்காங்க. அந்த 6 பேரும் பெண்கள் விஷயத்தை பற்றியோ இல்லை ஆண்களும் பெண்களும் பழகத்தை பற்றியோ பேசவே கூடாது. அதில் ஒன்று திவாகர், இன்னொன்று அரோரா, இன்னொன்று பார்வதி, இன்னொன்று கமருதீன், அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா துஷார், ஸோ அப்புறம் எஃப்ஜே கூட தான். இந்த 6 பேருமே பெண்கள் விஷயத்தை பற்றி பேசுறதுக்கு தகுதியே கிடையாத பசங்க. இவன் வந்துட்டு எஃப்ஜேவையும் மாதிரியும் இந்த இடத்துல தப்பாக பேச எஃப்ஜே எகிரின்னு அடிக்க வர, அதுக்கப்புறமா எவனும் கேள்வி கேட்க முடியாததை எஃப்ஜே அங்கே ஒன்று கேட்டார். நீ மட்டும் பொம்பளை பசங்களுக்கு முத்தம் கொடுக்குற, அதுக்கப்புறமா மவுத் கிஸ் பண்ணிட்டு இருக்க, கட்டி பிடிக்கிறன்னு சொல்லி சுற்றிட்டு இருக்கேடான்னு சொன்னவன திவாகருக்கு ஐயையோ நம்மளுடைய உண்மையை பேசிட்டானே, என்னடா இது சந்த கேப்பில் நம்ம தானே எப்போவுமே வந்துட்டு பேசிகிட்டே இருப்போம், திடீர்னு உண்மையை பேசிட்டானேன்னு சொல்லிட்டு இன்னும் ஆக்ரோஷமாக கத்த ஆரம்பிச்சிட்டான் அந்த திவாகர் அவர்கள். அதுக்கப்புறமா அந்த இடத்துல சண்டை இன்னும் பெருசாகிக்கிட்டு போய்கிட்டே இருக்குது. உங்களுக்கு தான் தெரியுமே, அதுக்கப்புறமா திவாகர் வந்துட்டு எங்கே பார்த்தாலும் எல்லாத்தையும் பதிய வச்சுக்கிட்டே உட்காந்துட்டு இருப்பான்ட்டு, இருக்கிற கேமரா எல்லா இடத்துலையுமே பார்க்குறவங்க கிட்டலாம் இதே போய் பேசிட்டு உட்காந்துட்டு இருக்கான். அப்போ தான் வந்துட்டு என்ன பண்ணார்னா விக்கல்ஸ் விக்ரம், இங்கே பாருங்க, நீ என்கிட்ட ஒழுங்காக பேசதா இருந்தா பேசு, இல்லைனா நீ தான் கரெக்டுன்னு சொல்லிட்டு நான் போய்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாயிண்ட்டை சொன்னார். அதாவது அவன் உன்னை கன்னத்தில் அரைஞ்சான் அப்படின்ற காரணத்துக்காக நீ வந்துட்டு அவனை கத்தி எடுத்து வெத்திட்ட, அவங்க பண்ணதை விட நீ 100 மடங்கு ரொம்ப பெரிய பாவமான விஷயத்தை பேசிட்ட அப்படின்னு சொல்லிட்டு விக்கல்ஸ் விக்ரம் சொன்னதையும் இவனால் ஏற்றுக்கவே முடியல. இன்னொரு பக்கம் போயிட்டு பார்வதி கிட்ட உட்காந்து விஷமத்தனமாக பேசிக்கிட்டு இருக்கான். எனக்கு நடிப்பு தான் தங்கும், எனக்கு நடிப்பு தான் இவ்வளோ தூரம் எடுத்துகிட்டு வந்து விட்டுச்சு, டேய் உன் கோமாளித்தனம் உன்னை இவ்வளோ தூரம் எடுத்துகிட்டு வந்து விட்டுச்சு, உன்னோட அயோக்கியத்தனம் உன்னை இவ்வளோ தூரம் எடுத்துகிட்டு வந்து விட்டுச்சு, உன்னோட நெகட்டிவ் பப்ளிசிட்டி இவ்வளோ தூரம் எடுத்துகிட்டு வந்து விட்டுச்சு, உன்னையும் பல பேர் போயிட்டு இன்டர்வியூ எடுத்தாங்க பார்த்தீங்களா, அந்த படவா ராஸ்கல்ஸ் இருக்காங்களே, அந்த லூசு பசங்களால வந்துட்டு நீ இவ்வளோ தூரம் வந்திருக்க, மற்றபடி நடிப்பு கிடிப்புன்னு சொன்னால். இதனால தான் சொல்கிறேன், இந்த மாதிரி கேவலமான ஆளுங்களெல்லாம் இவ்வளோ தூரத்துக்கு கொண்டு வரவே கூடாது, அது ரொம்ப தப்பான எக்ஸாம்பிளாக போயிடும். பாருங்கள், வார்த்தைக்கு வார்த்தை இவன் நடிக்கிறது தான் நடிப்புன்னு சொல்லிட்டு ரிஜிஸ்டர் பண்ணிக்கிட்டே இருக்கான். அது மட்டும் இல்லை, பார்வதியும் கண்ட மேனிக்கு இவனை உசுப்பேற்றி விட்டுக்கிட்டே இருக்கு. ஆமாண்ணே 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 அப்படின்னு சொல்லிட்டு. ஏண்டி பார்வதி, நீ தானே சொன்ன, நீ இந்த முதல்ல ட்ரெஸ்ஸை போடு, பார்க்க கன்றாவியாக இருக்கு, எனக்கு ஒரு மாதிரி உறுத்துது அப்படின்னு சொல்லிட்டு நீ தானே சொன்ன, இப்போ என்னன்னா வந்துட்டு நீயே இப்படி மாற்றி பேசுகிற. அது சரி, பார்வதிக்கு மாற்றி பேசுறது, மற்றவங்கள பற்றி தப்பாக பேசுறது, தான் தான் மற்றவங்களாம் அடிமைன்னு சொல்லி பேசுறதெல்லாம் பார்வதிக்கு கை வந்த கலை. அவங்கள தவிர உலகத்தில் வேறு யாருக்கும் மரியாதையே கொடுக்காத ஒரு கேவலமான கேரக்டர் தான் பார்வதி. ஸோ இதை பற்றி நம்ம பல தடவை பேசிட்டோம். ஸோ அதனால் மறுபடியும் பேசி போர்டிக்க விரும்பல. ஸோ இன்றைக்கி நடந்ததை பற்றி பேசுவோம். இதுக்கப்புறமா என்ன ஆச்சுன்னா, பார்வதி வந்துட்டு வேலை செஞ்சுட்டு இருக்காங்க, பார்க்கறதுக்கே கண்குள்ளா காட்சி. இத்தனை நாளில் பார்வதி இன்னைக்கு தான் வேலை செஞ்சதை பார்க்க முடிஞ்சுது. அதில் கனி, கம்ருதீன் மற்றும் கெமி அவங்கெல்லாம் பிளான் பண்ணியே பார்வதியை வந்துட்டு வாயை திறக்கணும்னு சொல்கிறாங்களான்னு தெரியல. ஒர்க்கர்ஸ் வாங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதில் கனிக்கும் கெமிக்கும் எதுவுமே கெமிக்கும் கமருதீனுக்கும் எந்த வருத்தமும் இல்லை. ஏன்னா அவங்கள தான் அவங்க கூப்பிட்டுருந்தாங்க, அவங்க ஜாலியாக பண்ணுறதுக்காக அப்படி கூப்பிட்டுருந்தாங்க, அது ஒரு ஜாலியான பேச்சுவார்த்தைகளாக போயிட்டு இருந்துச்சு. ஆனால் பார்வதி, இவங்களுக்கெல்லாம் யார் அதிகாரம் கொடுத்தது ஒர்க்கர்ஸ்ன்னு சொல்கிறதுக்கு? அப்பா, வாயை திறந்தாலே ஒரே பஜாரி வாசனை அப்படியே வீசுதுங்க. இப்படிப்பட்ட ஒரு பஜாரியெல்லாம் நான் லைஃப்பில் பார்த்ததே கிடையாது. அப்படி ஒரு பஜாரினா பஜாரி, பர்மா பஜாரின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு பயங்கரமான ஒரு பஜாரி. ஸோ அந்தளவுக்கு இவங்க கத்திக்கிட்டே இருக்காங்க. யார் இவங்களுக்குலாம் கொடுத்தது, காரை துப்புது, என்னென்னவோ பேசிகிட்டு இருக்கு. பார்வதியோட வாய் 10 நிமிஷம் பேசலாம், கன்ஃபார்மாக பார்வதி செத்து போயிடுவாங்க. எனக்கு நல்லா தெரியுங்க. பார்வதி 10 நிமிஷம் மற்றவங்கள பற்றி பேசாமல் இருந்தாலோ இல்லை அதுவே பேசாமல் இருந்தாலோ கண்டிப்பாக வந்துட்டு பார்வதிக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துடும். அந்தளவுக்கு வந்துட்டு ஒரு சரியான தோல்வாய், லப்பர் வாய் அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். ஏன்னா இவன் பாடி ஷேமிங் பண்ணானா நினைக்காதீங்க, அவங்கள பண்ணுறது தப்பு இல்லைன்னு தான் எனக்கு தோணுது. சரி, ஆஃப்டர் தட் என்னாச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பார்வதியை பயங்கரமாக வந்துட்டு கனியும் ஒரே வார்த்தை சொன்னாங்க, இவ்வளோ தான் உனக்கு மரியாதை, தேவையில்லாமல் எனக்கு சொல்லாத பேரை நீ பேசிட்டு இருந்தா நான் சும்மா இருக்க மாட்டேன்னு சொன்னோன்னா பார்வதிக்கே காண்டாயிடுச்சு. பார்வதி அதுக்கப்புறம் அப்படியே மூடிட்டு அமைதியாக இருந்துட்டாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் போய் திவாகிட்ட பேசினா, இவனெல்லாம் தலைவன் ஆக்கணும் பற்றியா, என்ன சொல்லணும், வேறு யாராவது நல்லவங்க ஆக்கியிருக்கலாம்னு சொல்லிட்டு பிரவீனை பார்த்து சொன்னோன்னா பிரவீனுக்கு சமகாண்டாயிடுச்சு. என்னதோ இவர் தான் வந்துட்டு தலைவர் போஸ்ட்டை வந்து பிரவீனுக்கு கொடுத்தா மாதிரி, அவன் கேமில் நல்லா விளாட்ன காரணத்துக்காக நிறைய பேர் அவனை செலக்ட் பண்ணி அவன் வந்துட்டு அந்த டாஸ்க்கை வின் பண்ணி கேப்டன் ஆகிருக்கான். இன்னும் இவன் வந்துட்டு கொடுத்துருக்க மாதிரி வந்துட்டு பேசிட்டு உட்காந்துட்டு இருக்கான் இந்த
தர்பீஸ். ஸோ தர்பீஸை வந்துட்டு மறுபடியும் பிரவீன் வந்துட்டு செம்மையாக பேசி விட்டார். நான் ஒன்றும் வந்துட்டு நீ ஓட்டு போட்டு வரல, நான் ஜெயிச்சிருக்கேன், என்னை நிறைய பேர் வந்துட்டு ஜெயிச்சாங்க, ஒரு டாஸ்கில் ஜெயித்தேன், என்னை சொன்னாங்க பெஸ்ட் பர்ஃபார்மர், மறுபடியும் நான் வந்துட்டு கேப்டன்சி டாஸ்க்கை விளையாடினா அதுலேயும் ஜெயிச்சு தான் நான் இங்கே வந்துருக்கேன், நீ ஒன்றும் எனக்கு கேப்டன் ஆக்கல அப்படின்னு சொல்லிட்டு செமையாக வந்துட்டு பேசியிருந்தார். ஸோ இந்த ஒர்க்கர்ஸ் மேட்டரும் முடிஞ்சது, அந்த விஷயமும் முடிஞ்சுது. அப்புறம் பிக் பாஸ் வந்துட்டு ஒரு கேமை கொடுத்தாருங்க. ஸோ நல்ல கேம். இப்போ தான் வந்துட்டு ஃபிசிக்கலான ஒரு கேம். எப்போவுமே ஒரே ஒரு விஷயத்த மட்டும் சொல்லிக்க நான் விரும்புகிறேன். என்னுடைய கருத்துப்படி ஃபிசிக்கல் கேம்னா அடிப்படும், டவுட்டே கிடையாது. எங்கே அடிப்படும்லாம் தெரியாது, கண்டிப்பாக அடிப்படும். ஸோ ஃபிசிக்கல் கேமில் அடிப்பட்டதெல்லாம் வந்துட்டு ஸ்போர்ட்டிவாக எடுத்துகிட்டு போயிடணும். இதை நான் ஏன் சொல்கிறேன்னா, இந்த கேமை பற்றி தெரிஞ்சால் அவங்களுக்கே தெரியும். ஒரு கேப், அந்த கேப்பை வந்து சென்டராக வச்சுருவாங்க. 2 பக்கமும் எதிரணிகள் நிற்பாங்க, இந்த பக்கம் 2 பேர் நிற்பாங்க. ஸோ முதல்ல யார் ஓடி வந்து அந்த கேப்பை எடுத்துகிட்டு போயிட்டு அவங்களுக்கான டேபிள் மேலே நின்று அந்த கேப்பை போடுறாங்களோ அவங்க வந்துட்டு இந்த டாஸ்கில் வின்னர். முதல்ல நம்ம வினோத்தும் மற்றும் துஷார் இவங்க 2 பேர் வந்துட்டு இந்த கேமை விளையாடினாங்க. வினோத்துக்கு என்ன எனர்ஜி, துஷாரை போட்டு பிரட்டி எடுக்கிறாப்புல. துஷார் கத்த ஆரம்பிச்சா ஒரு கட்டத்துக்கு மேலே என்னோட மெயின் பாயிண்டில் இடிக்கிறாரு, என் மெயின் பாயிண்டில் இடிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிச்சிட்டாப்புல. ஆனால் வினோத் வந்துட்டு இல்லவே இல்லை, கேமராவில் தெரியும்னு சொல்லி அவங்க 2 பேருக்குள்ளே பயங்கரமான ஒரு போட்டி நடந்துச்சு. ஸோ அதில் வந்துட்டு வினோத் ஜெயிச்சார். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா 2 பேர், ஒன்று ரம்யா மற்றும் எஃப்ஜே ஒரு பக்கமும், இன்னொரு பக்கம் வந்துட்டு கமருதீன் மற்றும் கெமியை பற்றி சொல்லணுமா, பயங்கரமாக விளையாடி கெமியை எடுத்துகிட்டு போய்ட்டு கேப்பை ஓடி போட்டு மறுபடியும் பிக் பாஸ் வீட்டில் இருக்கவங்க ஜெயிச்சாங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு வினோத் ஜெயிச்சதுனால லக்ஸரி ஹவுஸ், செகண்ட் வந்துட்டு பிக் பாஸ் ஹவுஸில் இருக்க ஜெயிச்சாங்க. ஸோ மூணாவதுலாம் பார்த்தீங்கன்னா 2 சைட்லேயும் 3 பேர். ஸோ அதுலேயும் பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் வீட்டில் இருந்தவங்க ஜெயிச்சதுனால ஸோ இந்த முறை வந்துட்டு இந்த டாஸ்க்கை ஜெயிச்சது பிக் பாஸ் வீடு. அவங்களுக்கு 500 பாயிண்ட்டுகள் முதல்ல கொடுக்கப்பட்டுச்சு, அதுக்கப்புறம் மறுபடியும் 500 பாயிண்ட்டுகள் கொடுக்கப்பட்டுச்சு, மொத்தம் 1000 பாயிண்ட்டுகள். அவங்க 850 ரூபாய்க்கு வந்துட்டு எடுத்தாங்க. அதுக்கப்புறமா அந்த 850யுமே நம்ம பிக் பாஸ் வீட்டுக்கு ஆளுங்களுக்கு லக்ஸரி வீட்டாளர்கள் கொடுத்து விட்டார்கள். ஸோ எல்லாத்தையுமே அவங்களுக்கே கொடுத்துட்டாங்க, அது அவங்க மட்டும்தான் சாப்பிடணும் அப்படின்னும் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ ஆஃப்டர் தட் பார்த்திங்கன்னா ரியோராஜ், ஆஜே விக்னேஷ் மற்றும் அந்த படத்துடைய ஹீரோயின் எந்த படம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஆண் பாவம் அப்படின்னு ஒரு படம். அந்த படத்துடைய ஹீரோயின் இவங்க 3 பேருமே பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே ஆண் பாவம் அப்படின்ற படம் வருகின்ற 31ஆம் தேதி ரிலீஸ் ஆகின்ற காரணத்தினால அந்த படத்துடைய ப்ரொமோஷனுக்காக பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வந்திருக்காங்க. இந்த சீசன் வந்துட்டு டிஆர்பி அதிகமாக போவே இல்லை, மக்கள் யாரும் அந்தளவுக்கு விரும்பி பார்க்கறதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. பட் இருந்தாலும் இந்த சீசனுக்கும் நிறைய ப்ரொமோஷன்கள் வந்துக்கிட்டு தான் இருக்குது. ஸோ அந்த படத்துடைய ப்ரொமோஷனுக்கு வந்து அவங்க 3 பேர் செம்ம ஜாலியாக அட்டகாசம் பண்ணிட்டு வெளியே போனாங்க. இவ்வளோ தாங்க இன்றைக்கி நடந்தது. நாளைக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. அதுக்கு முன்னாடி இன்றைக்கி மிட் நைட்டில் ஏதாவது வந்துட்டு வைல்ட் கார்டு என்ட்ரிஸ் இருக்கா அப்படின்றத நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கேன். அதுக்கு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது குறித்த உங்கள் கருத்துக்கள் என்ன அப்படின்றத கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க.